மகா ஞானமுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் அருளுரித்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24 28 உள்ள வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கலாம். பூமியில் சிறிவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன: அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. 4 விதமான பூச்சி இனத்தை கொண்டு இந்த ஆகூர் சொல்லக்கூடிய சத்தியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 4 விதமான பலவீனமான காரியம்தான் இவைகள். பாருங்கள், வேதம் இவைகளை குறித்து சொல்லுகிறது: சிறியவைகள், அற்பமானவைகள், சத்துவமற்றவைகள். இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் மகா ஞானமுள்ளவை என்றும் வேதம் சொல்கிறது. தேவன் கொடுத்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஜந்துக்களாக இவைகள் இருக்கிறது. ஒருவேளை இவைகளுக்கு 2 அறிவு இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் கொடுத்த ஞானம் எந்த நோக்கத்திற்காக இந்த ஞானத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை இலக்கு மாறாமல் பயணிக்கக்கூடிய அற்பமான ஜந்துக்களாக இந்த பூச்சி இனங்களை இங்கு வேதத்தில் பதிவு செய்ய வைக்கப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். இதில் முதலாவது எறும்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கு 25வது வசனத்திலே பார்க்கிறோம், கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கோடை காலத்தில் அவைகள் சம்பாதிக்கிறதாம். எதற்காக? மாரிக்காலத்திற்கு முன்பாக வரக்கூடிய அந்த எதிர்காலத்துக்கு நிகழ்காலத்திலே உழைக்கக்கூடியதாக இருக்கிறது, சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அற்பமான அந்த ஜந்துவாக இருந்தாலும் கூட அது என்ன செய்கிறது? தனக்குரிய எதிர்காலத்தை நினைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவை ஆவிக்குரிய நிலையம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாமும் கூட எதிர்காலத்தை நினைக்கக்கூடியவர்களாக, நிகழ்காலத்திலே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், எதிர்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை உலக பிரகாரமான நன்மையிலும் நாம் சேர்த்து வைக்க வேண்டும், தேவன் விரும்பத்தக்க நிலைமையில். அது மாத்திரமல்ல, நித்தியத்துக்காக நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். எதிர்காலத்திலே உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அருமையானவர்களே, உங்கள் நாமம், உங்கள் பெயர் எதிர்காலத்தில் நீங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அது உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எப்படி எழுதப்படும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நான் ஒரு பாவி என்று உணர்ந்து இந்த பாவத்துக்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்து தான் என்று நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பிரியமானவர்களே, பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது, சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. 2வது, எதிர்காலத்தில் நீங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைப்பதற்கு நிகழ்காலத்தில் நீங்கள் பெற்ற நன்மையை, புண்ணியங்களை அறிவிக்கும்படியான சுவிசேஷத்தில் அறிவிக்க வேண்டும் இல்லையா? பரலோகத்திலே பொக்கிஷங்கள் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி நம் மத்தேயிலெல்லாம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில். எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்துவமற்ற ஜந்துவாக இருந்தாலும், இந்த பூச்சியினமாக இருந்தாலும் எதிர்காலத்துக்காக கரிசனையோடு கூட இருக்கிறது. நாமும் அவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது 26வது வசனத்தில், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஒரு முயல் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன செய்கிறது? அடைக்கலமாக இருப்பதற்கு உயரமான மலையிலே, அந்த பாறைகளுக்குள் இடுக்குக்குள் இருக்கக்கூடிய இடங்களிலே அது குழி தோண்டி தன்னையும் தன் குடும்பத்தையும் அது பாதுகாக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலும் கூட நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நிலையும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்படுவது நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது உன்னதமான பாதுகாப்பாக இருக்கும், அது உயர்வான பாதுகாப்பாக இருக்கும். பாருங்கள், சங்கீதம் 18:2 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என்று சொல்லி தாவீது சொல்லக்கூடியது நாம் பார்க்கிறோம். அந்த முயல் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கற்பாறையை நோக்கி அது பயணிக்கிறது போல, கற்பாறைக்கு இடுக்கின் உள்ளாக தன் வீட்டை அமைப்பது போல, நாமும் இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கப்பட, வரக்கூடிய தேவ கோபத்திற்கு பாதுகாக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 27ஆம் வசனத்தில், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெட்டி கிளிகளை வழிநடத்துவதற்கு ராஜாக்கள் இல்லை, ஆலோசனைக்காரர் இல்லை. ஆயினும் கூட தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி பவுஞ்சு பவுஞ்சாய், அதாவது ஒற்றுமையாக அவைகள் பயணிக்கிறது, ஒற்றுமையாக தன் திசையை நோக்கி அது புறப்பட்டு செல்கிறது, ஒற்றுமையாக மீண்டுமாக வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை இந்த வெட்டிக்கிளிக்குள்ளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். குடும்பத்திலும் நமக்கு இந்த ஒற்றுமை முக்கியம், வேலை செய்யக்கூடிய இடத்திலும் ஒற்றுமை முக்கியம், சபைக்குள்ளாக ஒற்றுமை முக்கியம். பாருங்கள், ராஜா இல்லாதிருந்தும் தேவன் கொடுத்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தி அவை ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒற்றுமை, ஏக சிந்தை, ஒரே யோசனை குடும்பத்திலும் சபையிலும் இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியாக நாம் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. தன் கைகளால் வலையை பின்னக்கூடிய சிலந்தி பூச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சிலந்தி பூச்சியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது விடா முயற்சியை நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டுமாக எழுந்திருக்கக்கூடியது, எத்தனை முறை தன் வலை அங்கு அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டுமாய் கட்டக்கூடியதை நாம் பார்க்கிறோம். விடா முயற்சி, அது முன்னேறி கொண்டே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த முன்னேற்றம் எங்கு கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால், ராஜாவின் அரண்மனையிலே கட்டக்கூடிய சிலந்தி பூச்சி. பிரியமானவர்களே, நாம் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாகிய தேவாதி தேவனுடைய அரண்மனையிலே நாம் வாழப்போகிறோம், நித்திய பரலோகத்திலே பிரவேசிக்க போகிறோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் தொடர்ந்து சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் முன்னேறி வரும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் நாம் கடந்து வருவோம். ஆகையினாலே இந்த காலையில் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த 4 விதமான சிறிய காரியங்களாக இருந்தாலும் அவை மகா ஞானமுள்ளவைகள் என்று வேதம் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆகையால் நாம் கர்த்தருக்கு பயந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாமும் இந்த உலகத்திலே எதிர்காலத்துக்காக நாம் என்ன செய்வோம், சேர்த்து வைப்போம், நித்தியத்துக்கான நிலைமையில் நாம் வாழ்வோம். அது மாத்திரம் இல்லாதபடி அந்த கண்மலையில் மேல் நம்முடைய அஸ்திபாரத்தை வைத்தவர்களாய் நாம் இருப்போம். வெட்டிக்கிளிக்கு ஒப்பாக ஒற்றுமையோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். 4வது, விடாமுயற்சி, நித்தியத்துக்கான உழைப்பு, தேவனை நோக்கி நாம் விடாமுயற்சியோடு கூட வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட தெய்வீக நன்மைக்குள் பிரவேசிக்க தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.